2026க்கான T20 மகளிர் உலகக்கோப்பை இங்கிலாந்து நாட்டில் நடந்துக்கிட்டு வருது. இதில் இந்தியா தன்னோட முதல் போட்டியில் பாகிஸ்தானை நேற்று எதிர்கொண்டாங்க. முதல்ல பேட்டிங் பண்ண இந்திய மகளிர் அணி 170 ரன்களை குவிச்சாங்க. இதை தொடர்ந்து ஆடின பாகிஸ்தான் 107 ரன்களை மட்டும் அடித்து கிட்டத்தட்ட 63 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு படு தோல்வியை சந்திச்சிட்டாங்க. இப்போ இந்த வெற்றியை பொறுத்த வரைக்கும், இந்திய மகளிர் அணியோட வெற்றியை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான காரணங்களை தான் நான் சொல்லுவேன். முதல் காரணம் என்ன அப்படின்னா, இந்திய அணி ஆரம்பத்திலேயே 2 விக்கெட்டுகளை இழந்துட்டாங்க. 18 ரன்களுக்கே 2 விக்கெட் போயிடுச்சு. அந்த இடத்துல இருந்து ஸ்மிருதி மந்தனாவும் கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் 2 பேரும் ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. 18 ரன்களுக்கு 2 விக்கெட் இருந்தது, 108 ரன்களுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிற ஒரு பலமான அஸ்திவாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 90 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அடிக்கிறாங்க. ஸ்மிருதி மந்தனா 44 பந்துக்கு 68 ரன்களை அடிச்சு அவுட் ஆகி போறாங்க. கிரிக்கெட்ல எந்த வகை ஃபார்மேட்டா இருந்தாலும் சரிதான், T20, ஒரு நாள் டெஸ்ட், எந்த வடிவ போட்டியா இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது வெற்றிக்கான அடிப்படை முதுகெலும்புன்னு கூட நான் சொல்லுவேன். அதை இந்த போட்டியில செஞ்சு காட்டியிருக்காங்க ஸ்மிருதி மந்தனாவும் ஹர்மன்பிரீத் கவுர். கிட்டத்தட்ட 90 ரன்கள் பார்ட்னர்ஷிப். ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணங்கள்ல ஒன்று இந்த பார்ட்னர்ஷிப். இதைத்தான் நான் முதலாவது காரணமா சொல்லுவேன். ஸ்மிருதி மந்தனா 44 பந்துக்கு 68 ரன்கள் அடிச்சு அவுட் ஆகி போவாங்க. என்ன மாதிரியான ஆட்டங்க, கிளாசிக்கான ஆட்டம். இந்திய அணியில, இந்திய ஆடவர் அணியில விராட் கோலி என்ன வேலையை செஞ்சுக்கிட்டு வந்தாப்புலையோ அதே வேலையை இந்திய மகளிர் அணியில ஸ்மிருதி மந்தனா செய்றாங்க. ஒவ்வொரு போட்டியிலையும் ஜெயிக்கிறதுக்கு இந்திய ஆடவர் அணியில விராட் கோலியுடைய பங்கு மிக முக்கியமானதா இருக்கும். அதே மாதிரி இந்திய மகளிர் அணியில பல ஆண்டுகளா இந்த ஸ்மிருதி மந்தனா போட்டி ஜெயிக்கிறதுக்கான ஒரு முக்கிய துருப்புச்சீட்டா 90% ஆட்டங்கள்ல இருந்திருக்காங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, இந்திய மகளிர் அணி ஒரு கட்டத்தில் 18 ஓவருக்கு 132 ரன்களை மட்டும்தான் அடிச்சிருந்தாங்க. அந்த இடத்துல இருந்து பார்த்தா கடைசி 2 ஓவருக்கு அதிகபட்சமா 20 ரன்கள் அடிச்சாலும் 150 ரன்கள் தான் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. பாகிஸ்தான் வீராங்கனைகள் நல்லா பவுலிங் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, கண்டெயின் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல 5 விக்கெட்டுகளை இந்திய அணி இழந்திருந்தாங்க. அந்த 19வது ஓவர்ல ரிச்சா கோஸ் ஆடின ஆட்டம் வேற லெவலுங்க. அந்த ஒரே ஓவர்ல 4 பவுண்டரி, 1 சிக்ஸர், 1 சிங்கிள் உட்பட 23 ரன்கள் வரும். அந்த 19வது ஓவர்ல 132 அப்படின்னு இருந்த ஸ்கோர், 18 ஓவருக்கு 132 இருந்த ஸ்கோர் 19 ஓவர்ல 155 அப்படிங்கிற நிலைமைக்கு போயிடும். கடைசி ஓவர்ல ஒரு 15 ரன்கள் அடிப்பாங்க. 170 ரன்கள் அடிச்சு 171 டார்கெட்டா செட் பண்ணுவாங்க. இந்த 19வது ஓவர்ல ரிச்சா கோஸ் அதிரடியா ஆடி எடுத்த 23 ரன்கள், 4 4 1 6, 23 ரன்கள் இந்திய அணி 170 ரன்களை கடக்க உதவி செஞ்சது. இப்போ அந்த ரன்கள் மட்டும் அடிக்கலன்னா இந்தியா 150 52 அந்த ரன்கள் தான் அடிச்சிருப்பாங்க. இது சைக்காலஜிக்கலா எதிரணிக்கு கம்மியான டார்கெட் தான், ஈஸியா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை எதிரணிக்கு கொண்டு வந்துடும். இது மைண்ட்ல இருந்தாலே நீட்டா ஆடி அழகா ஜெயிச்சிருவாங்க. அந்த 170+ அப்படிங்கிறது பெரிய ஸ்கோர் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியை எதிரணிக்கு உண்டு பண்ணுச்சு. அதனால இந்த ரிச்சா கோஸ் அடிச்ச இந்த 19வது ஓவர்ல அடிச்ச 23 ரன்கள் வெற்றிக்கான 2வது முக்கிய காரணமா நான் சொல்லுவேன். உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதும் காரணங்கள் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த 2026 T20 மகளிர் அணியுடைய, இந்திய அணியுடைய எல்லா போட்டிகளையும் நம்ம சித்தன் டைரி சேனல்ல தொடர்ச்சியா பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.